Good morning. Welcome to Market Today by Arulrajhan. Today is 13th January 2022. Overall pre-market information கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இந்திய செய்திகளை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிந்த அமெரிக்க சந்தை ஒரு ஓரளவுக்கு ஏற்றத்துடன் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். ஏற்றம் என்றால் பெரிய ஏற்றம் இல்லை என்றாலும் கூட Dow Jones 0.6%, S&P 500 0.3%, Nasdaq 0.6% என்ற அளவுக்கு டீசென்டான ஏற்றத்தில் முடிந்திருக்கிறது. ஆனாலும் இந்த ஏற்றத்தினுடைய வெளிப்பாடு ஆசிய சந்தைகளில் இருக்கிறதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஆசிய சந்தை அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு மிக்ஸ்டு ட்ரெண்டாக பார்க்குறோம். ஜப்பான் நிக்காய், ஹாங்சங், ஹாங்காங்கோட ஹாங்சங் எல்லாமே இப்போதைக்கு இறங்கி வியாபாரமாகிறது. மற்றபடி காஸ்பி, சவுத் கொரியா சந்தை, சீனாவோட ஷங்காய், தாய்வான் இதெல்லாம் ஓரளவுக்கு கிரெயின்ல இப்போதைக்கு வியாபாரமாகி வருகிறது. என்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படின்றதும் பெரிய மாற்றம் இல்லை. ஒரு மார்ஜினலி ஒரு 20 to 30 புள்ளிகள் என்ற அளவுக்கு ஒரு ஏற்றத்துடன் துவங்க வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 17,800 சப்போர்ட் பெனட்ரேட் பண்ணி கீழே கொஞ்சம் வந்தாச்சு. அதாவது 17,767 இந்த அளவுக்கு கீழே வந்துட்டு இப்போ க்ளோசிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 17,800க்கு கொஞ்சம் மேலே நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இப்போ 17,800 க்ளோசிங் பேசிஸ்ல இன்னமும் அது ஓரளவுக்கு தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கூட படிப்படியாக அதை உடைப்பதில் மெல்ல மெல்ல வலிமை பெற்று வருவதை நம்ம பார்க்குறோம். ஸோ மேலே 18,300 முக்கியமான ஒரு தடைநிலையாகவும் நம்ம பார்க்குறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது இப்போ படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ 3.5 3.47 டாலர் இண்டெக்ஸ் கணிசமான அளவு குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். 103 102.29. பிரண்ட் க்ரூட் மட்டும் கிட்டத்தட்ட $1 ஏறி முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 83.70 ஒரு பேரல் என்ற அளவில். கோல்டு மீண்டும் 8 மாதத்தினுடைய ஒரு உச்சத்தை தொற்றிருக்கிறது. $1,900 பெர் அவுன்ஸ் அப்படின்றது. USD/INR அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து கடந்த சில தினங்களாக ரூபாயானது வலிமை பெற்றுக் கொண்டே வருவதை பார்க்குறோம். டாலர் கொஞ்சம் வீக் ஆகிட்டே வருவதை பார்க்குறோம். ஸோ 81.57 கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா 82.80 81.57 இருப்பது மிக வேகமான ஒரு நகர்வாகும். எஃப்ஐஸை நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து அவங்க செல்லர்ஸாக இருக்கிறாங்க. நேற்றுக்கு 1,662 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஆனால் டிஐஸ் அதை விட ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க. 2,127 கோடி இருந்தாலும் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் வைஸ் அது கீழ் நோக்கி தான் சென்று கொண்டிருந்ததை முக்கியமாக பார்க்குறோம். நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் லைவ் ட்ரேடிங் அப்படின்றது நம்ம ECTRA டிவி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் பார்க்குறோம். தினசரி வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. இதையும் நீங்கள் கண்டு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இப்போதைக்கு கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேற்று அது ஒரு பியர் கேண்டில் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு பியர் கேண்டிலுடைய அந்த ஹை உடைக்கப்பட்டாலுடைய அடுத்தடுத்து நமக்கு கீழ்நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்குறோம். ஸோ 17,800 தக்க வைத்துக் கொண்டு இன்னைக்கு ஏறுமா அப்படின்றது இன்னைக்கு பார்க்கலாம். அதர்வைஸ் வீக்னஸ் வில் கண்டினியூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த நாளும் இனிமையான நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.